நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரியமான ஜோஷுவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மகிமை நிகழ்ச்சியின் நேரத்தை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலையும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஏற்ற வார்த்தைகளை நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகள் அமேன் கேட்டுக்கொண்டோம் என்று சொல்லும்படியாய் ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இந்த வார்த்தைகள் இதை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் அல்ல அப்பா, நீரே அவர்கள் இருதயத்தில் பேசும்படியாய் இந்த வார்த்தைகள் மூலமாக அவர்கள் கிரியை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பாகம். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த வசனத்தில் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறார். எப்படி களிமண் ஒரு குயவன் கையில் இருக்கிறதோ அதே போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேல், அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை அவரை ஏற்றுக்கொண்ட அனைவரும் அவருடைய ஜனமாக இருக்கிறோம். நம்மை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர், களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். அதை தான் அந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவன் கையில் நாம், ஆண்டவருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய கரத்தில் இருந்தோம்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்று நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய கரத்தில் இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வார்? அவருக்கு ஏற்ற விதமாய் நம்மை மாற்றுவார். இப்போ எப்படி ஒரு குயவன் கையில் களிமண்ணை கொடுத்த உடனே அந்த குயவன் என்ன செய்வான்? அவன் என்னவாய் அந்த களிமண்ணை வணையணுமோ அதை போல என்ன ஷேப்பில் எப்படி அழகாக அதை உருவாக்கணும்னு அவன் விருப்பப்படுகிறானோ அவன் விருப்பப்படுகிறது போல அந்த களிமண்ணை அவன் உருவாக்குவான். அப்போது தேவன் கையில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, மகனே மகளே, உன்னை என் கரத்தில் கொடுத்துரு, நீ நான் பார்த்துக்கிறேன், நான் உன்னை உருவாக்குறேன், நான் உன்னை சரிப்படுத்துகிறேன்னு சொல்கிறார். அநேக நேரங்களில் நம்ம அநேக காரியங்கள் நம்மை பற்றி நாம் சிந்திக்கும் போது ஒரு சில காரியங்களில் நம்மளால் விட முடியாது, ஒரு சில காரியங்களில் நம்மளால் மாற முடியாது. நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்லா ஆண்டவருக்குள்ள நடப்போம், நல்லா வேதம் வாசிப்போம், அவருக்கு பிரியமாய் நடக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆனால் ஒரு சில காரியங்களில் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவரை பிரியப்படுத்த முடியாதவர்களாக நம்ம மாறி போகிறோம். ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் குறைவுள்ளவர்களாய் மாறி போகிறோம். இது எல்லா மனிதர்களுக்கும் இது பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் எப்படி எல்லாரும் தங்களை சரிப்படுத்தி கொள்ளுகிறாங்க, எப்படி அந்த காரியத்தில் நாம் சரி பண்ண முடியாத ஒரு காரியத்தில் நாம் இன்னும் ஒரு காரியத்தில் மாற முடியாமல் இருக்கிறோன்னா அந்த காரியத்தில் எப்படி நாம் மாற வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு இந்த வசனம் மூலமாக சொல்லுகிறார்னா, நம்மை அவர் கையில் ஒப்பு கொடுக்க சொல்லுகிறார். நாம் அவருடைய கையில் நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது அவர் அந்த காரியத்தில் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். நாம் மாற முடியலை, இந்த விஷயத்தில் என்னால் சேஞ்ச் ஆக முடியலைன்னு நினைக்கிற அந்த காரியத்தில் கர்த்தர் நம்மை சேஞ்ச் பண்ணுகிறார். அப்போ நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய கரத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு தகப்பன் ஒரு குழந்தை இருக்குன்னு வைத்துக்கொள்வோம். அந்த தகப்பன்
அந்த குழந்தையோடு கூட வெளியில் போயிருக்கிறார். அப்போது ஒரு ரோடை வந்து கிராஸ் பண்ணணும், ஒரு பாதையை கடந்து போகணும். அப்போ அந்த தகப்பன் என்ன செய்வார்? ரொம்ப கவனமாக தன்னுடைய பிள்ளையுடைய கரத்தை பிடித்து தன்னுடனே கூட கூட்டி கொண்டு போய் அந்த பக்கமாய் சென்றடைவார். அதே போல தான் நாம் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கணும். நாம் ஆண்டவருடைய கரத்தை நம்ம பிடிச்சோன்னு வைங்களேன், ஒரு சூழ்நிலை, ஒரு கஷ்டம், ஒரு வேதனை வரும்போது என்ன பண்ணிடுவோம்னா விட்டுருவோம். ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, நம்மளே ஆராய்ந்து பார்க்கும்போது அநேகர் நம்ம எப்படி இருக்கிறோன்னா, தேவைகளுக்காக ஆண்டவரை தேடுகிறோம், பிரச்சனை வரும்போது ஆண்டவர் தேடுகிறோம். ஆனால் அந்த தேவைகள் சந்திக்கப்பட்ட பிறகு அநேகர் ஆண்டவரை மறந்து போகிறோம். அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைச்ச உடனே திரும்ப நம்ம பழைய மாதிரி வாழ்க்கைக்குள்ளே அந்த ஒழுங்கான வேத வாசிப்பு, ஜெபம் அதிலெல்லாம் நம்ம போயிட்டு இருந்திருப்போம் அந்த பிரச்சனையின் நேரத்தில், அந்த தேவைகளின் நேரத்தில். ஆனால் அந்த தேவைகளை நாம் பெற்றுக்கொண்ட உடனே என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா, மீண்டும் பின்மாறி போயிடும். ஜெப வாழ்க்கை குறைஞ்சு போயிடும், வேத வாசிப்பு குறைஞ்சு போயிடும். எல்லா விஷயத்துலையும் ஒரு பின்மாற்றமாய் ஒரு பின்னடைவை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, நாம் நம்ம தேவைக்காக அவர் கரத்தை பிடிக்கும்போது. ஆனால் அதே இது, ஏசப்பா நீங்கள் என் கரத்தை பிடிச்சிக்கோங்கன்னு அவர் கையில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் அவர் நம் கையை விடவே மாட்டார். நாம் கூட ஒரு பிரச்சனை, வேதனை, பாடு இல்லை ஒரு தேவை சந்திக்கப்பட்ட போது நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவரை மறந்து போகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை, அவர் மாறாதவர், நம்மை மறக்காதவர். நாம் ஏசப்பா என் கையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தை கையை விடாமல் பிடிச்சிக்குவானோ, அதே போல் என் தகப்பன் நீங்கள் என் கையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க, என் கையை எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் விட்டுறாதீங்கன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். ஆண்டவர் நம்ம கரத்தை விடவே மாட்டார். எந்த சூழ்நிலை நாமளே விட்டு போகணுன்றதாலும் அவர் இறுக்கமாய் நம்ம கரத்தை பிடிச்சிக்குவார். அப்போ நாம் என்ன செய்யணும்? முழு மனதாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம எந்த காரியங்களில் மாற முடியலையோ அந்த காரியங்கள் எல்லாம் நாமே ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, அவருக்கு ஏற்ற பாத்திரமாய் நம்மை மாற்றுவார். அவர் நம்மை எப்படி உருவாக்கணும், என்ன திட்டம் நம்மை கொண்டு வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் நம்மை உருவாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இப்போ முதல் காரியம் நாம் என்ன செய்யணும்? இந்த வசனத்தின்படி போகணும்னா ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கறது எளிதான காரியம்தான். ஆனால் நிறைய நேரங்களில் நாம் சில காரியங்களில் அகப்பட்டு போய் இருக்கிறதுனால நாம் அதை ஒப்பு கொடுக்கறதுக்கு நாம் மனதில்லாதவர்களாக இருக்கிறோம். அப்போது ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, முதல் காரியம் நம்ம ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுக்கணும். அதை ஒப்பு கொடுக்காதபடி நம்ம இடத்துல சில தடைகள் இருக்கும். அது என்ன அப்படின்னா, இரண்டாவது நம்ம பார்க்குறோம், இதே களிமண்ணை உதாரணமாக நம்ம வைத்து பார்க்கிறோம். இந்த களிமண் எப்படி இருந்தால் அதை உருவாக்க முடியும்? அது ஈரமான களிமண்ணாக இருக்கணும். அந்த களிமண் ஈரமாக இருக்கணும். அதனால தான் அந்த களிமண் என்ன செய்வாங்க, மண்ணை எடுத்த உடனே அதில் தண்ணீரை ஊற்றி அதை ஈரமாக்குவார்கள். அதை நல்லா ஈரமாக்குனா தான் அது எந்த ஷேப்பில் அதை நம்ம உருவாக்குனாலும் அந்த நம்ம எப்படி வணைகிறோமோ அந்த வணைகிற வகையில் அது நமக்கு வளைந்து கொடுக்கறதா அந்த களிமண் இருக்கும். அப்போது அந்த களிமண் ஆனது கடினமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நாம் அதை உருவாக்க முடியாது. ஆனால் அந்த களிமண்ணே நம்முடைய அந்த ஈரமான களிமண்ணாக இருந்ததுன்னா அதை நாம் நினைத்த வகையில் வணைய முடியும். ஒரு குயவன் அவன் நினைத்த வகையில் ஒரு களிமண்ணை, ஒரு பானையை அவன் உருவாக்கணும் அப்படின்னா அந்த களிமண்ணானது ஈரமாக இருக்க வேண்டும். அப்போது ஆண்டவர் அடுத்ததாக நமக்கு இடத்துல கேட்கிற காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஈரமான இருதயத்தை ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறார். ஏன் அப்படின்னா, அநேக வேளைகளில் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடினமான இருதயமாக இருக்குது, விட்டு கொடுக்க முடியாத இருதயமாக இருக்குது. இந்த காரியத்தில் நான் மாற மாட்டேன், இந்த காரியத்தில் நான் கடினமாக தான் இருப்பேன், எப்படி நான் மாற முடியும், எனக்கு இதை மாற்ற முடியல, இந்த காரியம் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அதையும் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே என் இருதய கடினத்தை மாற்றுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் அதனை நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போது நம்மளுடைய இருதயம் ஈரமானதாய் மாற வேண்டும், இரக்கமுள்ளதாய் மாற வேண்டும், மற்றவர்களை குறித்த கரிசனை உள்ள ஒரு இருதயமாய் நம்ம இருதயம் மாறும்போது தான் ஆண்டவர் நம்மை மாற்ற முடியும். நாம் விட்டு கொடுக்கும் பொழுது தான் நம்மை அவர் மாற்ற முடியும். அப்போ அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நாம் விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். எப்படி களிமண் தன்னை ஈரப்படுத்த ஒப்பு கொடுத்து அழகான பாண்டமாய்
அழகாய் வணையப்பட்டதோ அதே போல நாமும் நம்மை விட்டு கொடுக்கிறவர்களாய் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறபடி நாம் நம்முடைய இருதய கடினத்தை மாற்றும் பொழுது ஆண்டவர் நம்மையும் அழகான பாத்திரமாய் வணைய முடியும். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்துல நவமான இருதயத்தை கொடுப்பேன்னு சொல்லுகிறார். நவமான இருதயம்னா புதிய இருதயத்தை கொடுப்பேன்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன செய்யணும் நமக்கு? நாம் அதற்காக அப்படின்னா நாம் இடம் கொடுக்க வேண்டும். நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். நாம் விட்டு கொடுக்கும்போது, நாம் இடம் கொடுக்கும்போது என்ன செய்வார் ஆண்டவர்? கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். சதையான இருதயம் வேணும். கல்லான இருதயம் இருந்தா நம்ம இடத்துல இரக்கம் இருக்காது, நம்ம இடத்துல கோபம் அதிகமா இருக்கும், நம்ம இடத்துல பொறாமை, பெருமை இதெல்லாம் நம்ம இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் நம்மகிட்ட இருக்கிற கல்லான இருதயம். அப்ப நம்மளுடைய இருதயம் எப்படி சதையான இருதயமாய் மாறும்போது, ஈரமுள்ள ஒரு இருதயமாய் மாறும்போது, ஆண்டவர் மாற்றும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நாம் மற்றவர்களை குறித்து அக்கறை உள்ளவர்களாய் இருப்போம். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். நம்மை பகைக்கிறவர்களை நேசிக்கிறவர்களாய் நம்மால் மாற முடியும். எப்பொழுது ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்துல நாம் கேட்கும்போது, ஏசப்பா என்னுடைய கடின இருதயத்தை மாற்றுங்க, என்னிடத்துல சதையான இருதயத்தை கொடுங்க, ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க. எப்பொழுது ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, நம்மளுடைய இருதயம் புதிதாய் மாறும் பொழுது. இந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. புதிதான ஆவி, நமக்குள்ள ஆவியை ஆண்டவர் கட்டளையிடணும். புதிதான ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் நமக்குள்ள வரணும் அப்படின்னா நம்மளுடைய இருதயம் புதியதாய் மாற வேண்டும். நமக்குள்ள ஆண்டவர் புதிய ஆவியை கட்டளையிட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ண முடியும். நாம் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நாம என்ன செய்யணும்? தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். அதற்கு நம்மிடத்துல தடையா இருக்கிறது நம்மிடத்துல இருக்கிற கடினமான இருதயம். அந்த கடினமான இருதயத்தை மாற்றும்படியா ஆண்டவரத்துல ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் அந்த கடினமான இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை கொடுக்கிறார். புதிய ஆவியை நமக்கு கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய கரத்துல என்னை உடைத்து உருவாக்குங்கன்னு சொல்றோம். சில காரியங்கள்ல ஈஸியா நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப காலங்களா நமக்குள்ள அந்த கேரக்டரை நம்ம வளர்த்திருப்போம். நமக்குள்ள அந்த சுபாவம் சிறு பிள்ளையிலிருந்தே இருந்திருக்கலாம். அப்போ அந்த சுபாவம் எளிதாய் நம்மளை விட்டு அந்த சுபாவத்தை ஆண்டவர் எடுக்க முடியாது. ஏன்? நம்ம அதற்கு பழக்கமாயிட்டோம், அதை நம்ம பழகிட்டோம், அதை நம்மளால் எளிதாய் மாற்ற முடியாது. அப்போ ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நீங்கள் என்னை மாற்றுகிறதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் என்னை மாற்றுங்க, நீங்கள் என்னை உங்கள் பிள்ளையா நடத்துங்க, நீங்கள் எப்படிலாம் என்னை வணையணும்னு இருக்கிறீங்களோ அப்படிலாம் என்னை வணைங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருக்கு பிரியமானவர்களாய் நம்மை மாற்றுகிறார். அப்போ நாம் என்ன செய்யணும்? ஒரு சிறு பையன் என்ன பண்ணான்னா, ஒரு குயவன் பானை செய்யும்போது அவர் பக்கத்திலே போய் உட்காந்து பார்த்துட்டே இருந்தான். அப்போ அந்த குயவன் என்ன செய்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் அந்த களிமண்ணால் ஒரு பானை செய்கிறார். அது ஒழுங்காக வராமல் அது அப்படி உடைந்து உருக்குலைந்து விழுந்து போகிறது. உடனே இவர் என்ன செய்கிறாரு? மீண்டும் அந்த சிதறிப்போன அந்த பானையை திரும்ப எடுத்து அதை மண்ணோடு சேர்த்து மீண்டும் அந்த பானையை செய்கிறார். அப்போ இந்த சின்ன பையன் பார்த்துட்டே இருக்கிறவன் கேட்குறான், எதுக்காக? அதுதான் செதறி போயிட்டே, அதுதான் வீணா போயிட்டே, அதை விட்டுட்டு நீங்கள் புதுசாக செய்யலாமே, ஏன் அதையே செய்றீங்க? இல்லை, இது இன்னும் பலனளிக்கும், இதோட அந்த தன்மை இன்னும் மாறலை, இதை இன்னும் என்னால் உருவாக்க முடியும்னு சொல்லி அந்த குயவன் அந்த சிறுவனிடத்துல சொல்லி மீண்டும் அந்த சிதறிப்போன அந்த மண்பாண்டத்தை எடுத்து அதை மண்ணோடு சேர்த்து பிசைந்து மீண்டும் அழகான ஒரு பாத்திரமாய் இந்த முறை அவர் செய்தாராம். இதை பார்த்து அந்த சிறுவன் ஆச்சரியமடைந்தான். அப்போ இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளை உடைத்து அவர் உருவாக்குவார். உடைந்து போன உடனே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நான் ஆண்டவரிடத்துல என்னை உருவாக்குங்கன்னு சொன்னேன், ஆண்டவர் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, இந்த வேதனையை கொடுத்துட்டாரு, இந்த பிரச்சனையை கொடுத்துட்டாருன்னு நாம் அவரை குறித்து அறிக்கையிடாமல் பொறுமையா இருக்கும்போது அந்த காரியத்தில் நம்மை உடைத்து உருவாக்குவார். சில காரியங்களை மாற்றணும், நம்ம மாறுதல் அடையணும்னா நம்ம அந்த இடத்துல உணர்வுள்ளவர்களாய் தான் நாம் மாற முடியும். அப்போதான் திரும்ப அந்த காரியத்தை நாம் செய்யாதவர்களாக மாறுவோம். அப்போ நாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது, நீங்கள் என்னை எப்படினாலும் வணைங்க,
அந்த வணையக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து கடினமானதாக இருக்கலாம். ஆனால் அதோட முடிவு எப்படி இருக்கும்? ஒரு அழகான மண்பாண்டம், ஒரு அழகான பாத்திரமாய் அது உருமாறும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதை தான் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, உங்கள் கரத்தில் நான் களிமண், உங்கள் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் என்னை அழகான பாத்திரமாய் வணைங்க. அதை கொண்டு போகிற என்னை நடத்த அந்த பானை உருவாகிற வரைக்கும் அதை ஈரப்படுத்தணும், அதை சுற்றிலும் நல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி அதை ஷேப் ஆக்கணும். எல்லாம் நடக்கும். அது கொஞ்சம் நம்ம கடினம்தான், நமக்கு அதில் வேதனைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனால் முடிவு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமானதாக இருக்கும், சந்தோஷத்தை கொண்டு வருகிறதாய் இருக்கும். அதை தான் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64:8 இதையே சொல்லுகிறது. கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. இந்த இடத்துல வசனம் எப்படியாக சொல்லுகிறதுனா, நாங்கள்லாம் களிமண் அப்பா, நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் எல்லாரும் உங்கள் கரத்தின் கிரியை அப்படின்னு சொல்லுகிறாங்க. அப்போ நாமும் அப்படி அறிக்கையிடர்களாக இருக்க வேண்டும். ஏசப்பா, நான் உங்கள் கையில் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, அவருக்கு ஏற்ற வகையில் நம்மை உருவாக்குகிறது தான். அவர் நம்மை கொண்டு ஒரு திட்டம் வச்சிருக்காரு. இவனை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். நம்ம திட்டம், நம்மளுடைய யோசனைகள்லாம் சிறியதாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மை கொண்டு வைத்திருக்கிற திட்டம் நம்மளுடைய சிந்தனையால், நம்மளுடைய ஞானத்துக்கு, நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் கையில் நாம் களிமனாய் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நம்மை உருவாக்குகிறார். அவருடைய திட்டம் எப்பொழுதுமே நாம் தோற்று போகிறதாகவோ நாம் அழிந்து போகிறதாகவோ இருக்கவே இருக்காது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இதன் மூலம் நாம் வாழ்க்கைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, பயப்படக்கூடாது. ஆண்டவர் நம்மளை உருவாக்குகிற அந்த ப்ராசஸில் நாம் பயப்படாமல் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் மேல் அன்பு கூர்ந்து அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து களிமண்ணாக இருக்க நாம் நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது அவர் அழகான பாத்திரமாய் நம்மை வணைவார். ஆண்டவருடைய திட்டம் எப்பொழுதும் நம்மை தோற்கடிப்பது அல்ல, நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு திட்டத்தை தான் அவர் நம் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க இருக்கிறேன். ரோமர் 8:28 சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அப்போ அவருடைய திட்டத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா, உம்முடைய திட்டத்தின்படி, உம்முடைய தீர்மானத்தின்படி நான் நடக்கணும். நீங்கள் என்ன எந்த தீர்மானத்துக்காக அழைத்தீங்களோ அந்த தீர்மானத்தின்படி அழைக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். களிமண்ணா என்னை ஒப்பு கொடுக்குறேன். அந்த அழைப்பு நிறைவேறணும், என்னை கொண்டு நீங்கள் வைத்திருக்கிற தீர்மானம் நிறைவேறணும்னு சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஒருவேளை அந்த உருவாக்குற ப்ராசஸ் கடினமானதாக இருக்கலாம், வேதனை கொடுக்கிறதா இருக்கலாம். என்ன ஆண்டவரே, இவ்வளவு வேதனையா, என்னை உருவாக்குறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னு நான் முறுமுறுக்காமல், பரவாயில்ல, இந்த வேதனையெல்லாம் என்னை அழகான பாத்திரமாய் உருவாக்கதான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது இந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும். கண்டிப்பாக நன்மைக்கு ஏதுவானதாய் நடக்கும். அப்படி இன்றைக்கு விசுவாசிங்க. ஏசப்பா, ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. உம்முடைய கரத்தில் களிமண்ணா என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, உமக்கு ஏற்ற பாத்திரமா என்னை வணங்க, உம்முடைய தீர்மானத்தின்படி, உம்முடைய அழைப்பின்படி நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை கட்டளையிடுவார். நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தர் நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றியப்பா. உம்முடைய கரத்தில் நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவரப்பா. உமக்கு ஏற்ற பாத்திரமாய் உருவாக்குங்க. குயவன் கையில் களிமண் எப்படி கொடுக்கப்படும் போது அது எப்படி ஒரு அழகான பாத்திரமாய், அழகான பாண்டமாய் உருவாகிறதோ அதே போல் எங்களையும் உருவாக்குங்கப்பா. நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் ஆமேன் உங்களுடைய தீர்மானத்தை, ஆமேன் எங்களை கொண்டு வைத்திருக்க திட்டத்தை நிறைவேற்றும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம். கண்டிப்பாக அதில் எங்களுக்கு தோல்வியே இல்லைப்பா. வெற்றி சிறக்க பண்ணுவீர், நன்மையானதை தருவீர். ஒருவேளை நாங்கள் கடந்து செல்கிற அந்த பாதைகள் எங்களுக்கு ஒருவேளை சிற்றிக்கிறதா, எங்களை உடைத்து உருவாக்குகிறதாய் கொஞ்சம் கடினமானதாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் உண்மை பற்றி கொள்வோம். நாங்கள் உங்கள் கரத்தை பிடிக்கக்கூடாது ஏசப்பா, நீங்கள் எங்கள் கரத்தை பிடிச்சி வழி நடத்துங்க. அப்பொழுது உமக்கேற்ற பாத்திரமாய் நாங்கள் மாறுவோம், சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமேன், நன்மையானதை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு விசுவாசிக்கிறோம். இந்த வேலையில் இதை குறித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மையை ஆண்டவர் வாழ்க்கையில் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களை அழகாய் நீங்கள் உருவாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.